மாதாபிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. திருக்குறள். அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு ஏந்த தொடர்பு. உயிருக்கு உடம்புடன் ஏந்திருக்கும் உறவானது அன்போடு பொருந்தி வாழ்வும் வாழ்வின் பயனாகும். வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். ஔவையார் அருளிய நல்வழி என்னும் நூலிலிருந்து ஒரு பாடல். இடும்பைக்கு இடும்பை இயல்பு உடம்பு இது அன்றே, இடும் பொய்யை மெய்யென்று இராதே. இடும் கடுக உண்டாயின் உண்டாகும் ஊழின் பெருவழி நோய் விண்டாரை கொண்டாடும் வீடு. இந்த மனித உடல் என்பது துன்பம் என்ற சாக்குகளை போட்டு வைக்கும் ஒரு பை போன்றது. துன்பச் சாக்குகளை தாங்கிய பையாகிய இந்த உடல் நிரந்தரமானது என்று நினைக்கக்கூடாது. ஏழை எளியவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பொருள்களை தாமதமின்றி கொடுங்கள். இத்தகைய செயலான அறம் உங்களிடம் சேருமானால் வலிமை உடைய பாசங்களாகிய நோயிலிருந்து நீங்கின ஞானிகளே விரும்புகின்ற முக்தி உங்களுக்கு கிட்டும். உலகப்பற்றை துறந்து தவம் புரியும் ஞானிகளுக்குத்தான் முக்தி கிடைக்கும் என்று இல்லை. இந்த உடல் நிலையானது என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு நம்மிடம் உள்ள பொருள்களை வறியவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய துயரை போக்குவதாய் இருந்தாலும் முக்தி தானே நம்மை வந்தடையும். ஈகை மூலம் வீட்டு உலகினை அடையலாம். நல்வழி இந்த நீதி நூலில் அடுத்த பாடல். எண்ணி ஒரு கர்மம் யாருக்கும் செய்ய ஒண்ணாது, புண்ணியம் வந்து எய்தபோது அல்லால் கண் இல்லான் மாங்காய் விழ எரிந்த மாத்திரை போல் ஒக்குமே ஆம் காலம் ஆகும் அவருக்கு. குருடன் என்பவன் யார்? கண் பார்வை இல்லாதவன் இல்லையா? அவனால் உலகத்து காட்சிகள் எதையும் பார்க்க முடியாது. அவன் வழி நடக்க ஒரு ஊன்றுகோலை கையில் வைத்திருப்பான். அந்த கோல்தான் அவனுக்கு கண்களாக உதவும். மாங்கனியை பற்றி பிறர் கூற கேட்டிருக்கும் குருடன் தான் செல்லும் வழியில் உள்ள மாமரத்தில் காய்த்து தொங்கும் மாங்கனியை தன்னிடம் உள்ள ஊன்றுகோலினால் அடித்து வீழ்த்த நினைப்பான். குருடன் என்ற தன் நிலையை உணராமல் கோலை மாமரத்தின் மீது வீசுவானாய் என்றால் என்ன ஆகும்? அவன் கோல் குறி நோக்கி செல்லாது. அவனுக்கு மாங்கனி கிடைக்காதது மட்டுமல்லாமல் தன் ஊன்றுகோலையும் இழந்து வருந்துவான். இதே போல ஒருவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் அவன் முற்பிறவில் செய்த புண்ணியம் வந்து கை கொடுக்கும் போதுதான் அவன் எண்ணிய காரியம் கைகூடும். அது இல்லாமல் அந்த காரியம் கைகூடாது. எந்த பொருளையும் இழந்து கஷ்டப்படுவான். அவன் செய்த புண்ணியம் வந்து பொருந்தும் போதே அந்த காரியம் எளிதாக கைகூடும். ஔவையார் அருளிய நல்வழியிலிருந்து அடுத்த பாடல். வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா, பொருந்துவன போமின் என்றால் போகா, இருந்து ஏங்கி நெஞ்சம் புண் ஆக நெடுந்தூரம் தாம் நினைத்து துஞ்சுவதே மாந்தர் தொழில். ஒருவன் செய்த நல் வினைகளால் அவனுக்கு இன்பமும் தீவினைகளால் துன்பமும் தானாகவே வரும் என்று உலக நியதி. தீவினைகளினால் கஷ்டப்படும் ஒருவன் எவ்வளவுதான் கெஞ்சி கூத்தாடினாலும் இன்பங்கள் அவனிடம் போய் சேராது. தான் அனுபவிக்கும் துன்பங்களை பார்த்து கை கூப்பி என்னை விட்டு போய்விடுங்கள் என்று எவ்வளவுதான் கெஞ்சினாலும் அவைகள் அவனை விட்டு போகாது. இந்த உண்மையை அறியாத மனிதர்கள் உலகில் வாழ்ந்து மனம் வருந்தி நெஞ்சம் புண்ணாக எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி தான் எண்ணியவை நிறைவேறாமல் இறந்தும் போகிறார்கள். இதுவே இவர்களுடைய தொழிலாகிவிட்டது. இன்பமும் துன்பமும் அவரவர் செய்த நல்வினை தீவினைகளால் தான் ஏற்படுகின்றன என்பதை அனைவரும் உணர வேண்டும். ஆகவே
அவற்றை நினைத்து வருந்துவதனால் கவலைப்படுவதனால் பலன் ஏதுமில்லை. இதன் அடுத்த பகுதி நாளை காண்போம். ஜெயஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.